ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் மலரக்கா பேசுகிறேன். இதில் இந்த தக்காளி பழம் இருக்குல்ல, அதை நல்லா செதுக்கி சாறு எடுத்துக்கோங்க. வேறு எல்லாமே கொஞ்சம் காப்பி பவுட்ரு, கொஞ்சம் தக்காளி சாறு, காப்பி பவுட்ரு, கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் தேன், ஒரே ஒரு 2 சொட்டு தேங்காய் எண்ணெய். தக்காளி பழம், காப்பி பவுட்ரு, ஒரு 1/2 டீஸ்பூன் தேன், ஒரு 2 சொட்டு தேங்காய் எண்ணெய். இதை நல்லா இப்படி பண்ணிக்கிட்டு இந்த கருவளை இருக்கிற இடம், இந்த கண்ணு கீழே இதெல்லாம் வெளியே போட்டு ஒரு 1/2 hour இருந்தாலும் பரவாயில்ல, அதை பற்றி ஒன்றுமே ஆகாது. நல்லா அப்படி தேய்ச்சி அப்படி கொஞ்சம் நல்லா காய விட்டுருங்க. காய விட்டுட்டு குளிர்ந்த தண்ணியில் கழுவுங்க. க்ளோவாக இருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக அந்த கடலை மாவை சோப்போடு கழுவாதீங்க, ஏதாவது வச்சு கழுவிட்டு நல்லா கழுவிட்டு ஒரு பச்சைப்பால் இருக்குல்ல, தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு கழுவிட்டு பச்சைப்பாலை போட்டு கொஞ்சம் போட்டுட்டு காய்ஞ்ச பிறகு அதையும் கழுவிடுங்க. முகம் பளபளன்னு நல்ல தங்கம் போல ஜெலிக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதை போட்டு 1/2 hour காய்ஞ்ச பிறகு பச்சைப்பால் மறக்காமல் தொடச்சிட்டு போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் கழிச்சு நல்லா கழுவிடுங்க. சூப்பராக இருக்கும். இது போட்டு பச்சைப்பால் போடாமல் இருக்காதீங்க, அது ரொம்ப க்ளோவாக சூப்பராக இருப்பீங்க. போட்டு பாருங்க. காப்பி தூள், தேன், தக்காளி ஜூஸ், 2 சொட்டு தேங்காய் எண்ணெய். இது காஞ்ச பிறகு தொடச்சிட்டு பச்சைப்பால் போட்டு ஒரு 1/4 மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் கழுவிடலாம். சூப்பராக க்ளோவாக முகம் தங்கம் போல செலுத்தும். இப்படி போடும்போது இப்படி நல்லா ஒரு மசாஜ் கொடுத்து போடுங்க. அந்த நரம்புகளுக்கு இதுகளுக்கெல்லாம் நல்லா இருக்கும். சூப்பராக இருக்கா? பார்க்க பயமா இருக்கா? காஞ்ச பிறகு இவருடைய எஃபெக்டே வேற. கழுவிட்டு